மத்திய கிழக்கின் வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான 72 மணித்தியாலங்களுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். ஈரானின் 88 உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் அதன் நிபுணர்கள் குழு தலைவர் ஹெர்மனி கொல்லப்பட்டதற்கு பிறகு ஈரான் தனது வரலாற்றில் சந்திக்காத ஒரு தலைமைத்துவ வெற்றிடத்தை எதிர்கொண்டுள்ளது. அடுத்து வருகின்ற 72 மணித்தியாலங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் இருதரப்பு பலம் பலவீனங்கள் குறித்தும் ஒரு விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். முதல் 24 மணி நேரம் அதிர்ச்சியும் ஆலோசனையும். ஈரான் தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் உள்ளது. அடுத்து வருகின்ற 24 மணித்தியாலங்களில் எஞ்சியிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு பதிலடிக்கான முடிவை எடுத்திருப்பார்கள். ஈரானில் தேசிய துக்கம் மற்றும் போர் தயார் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய 48 மணித்தியாலங்கள் ஒரு நிழல் யுத்தம் மற்றும் ஏவுகணைகளுக்கான காலமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஈரான் தனது ஏவுகணை தளங்களை தயார் செய்யும். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மற்றும் ஏமனில் ஹூதிகள் மூலம் ஸ்டேல் மீது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி ஸ்டேலின் அயன் டோம் பாதுகாப்பை சோதிக்கும். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 72 மணித்தியாலங்கள் ஒரு நேரடி மோதலாக இருக்கும். அது உலகளாவிய அழுத்தம். ஈரான் நேரடியாக ஸ்டேலின் முக்கிய நகரங்கள் அல்லது இராணுவ மையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினால் அது ஒரு முழுவளவிலான போராக மாறும். இதற்கு பதிலடியாக ஸ்டேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கக்கூடும். அதே சமயம் சீனா மற்றும் ரஷ்யா தலையிட்டு ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த இரண்டு தரப்புகளையும் பொறுத்தவரை இவற்றினுடைய பல மற்றும் பலவீனம் தொடர்பிலான கேள்விகள் எழுந்திருக்கிறது. உண்மையில் ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றை பொறுத்தவரை தொழில்நுட்ப மேலாதிக்கம், உலகின் மிகச்சிறந்த உளவு அமைப்பான மொசாட் மற்றும் நவீன பங்கர் பிளாஸ்டர் ஏவுகணைகள் காணப்படுகிறது. அதே நேரம் பலவீனமாக புவியியல் பரப்பு. ஸ்டேல் மிகச்சிறிய நாடு. ஒரு சில சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் விழுந்தால் கூட மிகப்பெரிய உயிர்ச்சேதம் ஏற்படும். வான்பழி பாதுகாப்பு, அயன் டோம், டேவிஸ் லிலிங் மற்றும் ஏரோ போன்ற மும்முனை பாதுகாப்பு காணப்படுகிறது. உள்நாட்டு அழுத்தம், அதாவது நீண்டகால போர் பொருளாதாரத்தை சிதைக்கும் மற்றும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும். அமெரிக்க ஆதரவு, ஜனாதிபதி டிரம்பின் நேரடி இராணுவ மற்றும் ராஜதந்திர ஆதரவு. அதே நேரம் எல்லைகளில் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற நாடுகளின் திடீர் ஊடுருவல் இருக்கும் என்று சொல்லலாம். அதே நேரம் ஈரான் மற்றும் அதன் கூட்டாளிகளினுடைய பலம் தொடர்பாக பார்க்கிற போது ஏவுகணை பலம். மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய ஏவுகணை சேமிப்பு ஈரானிடம் இருக்கிறது. பலவீனம், தலைமைத்துவ சிதைவு. 88 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதால் இராணுவ முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் நிலவும். அதே நேரம் நிழல் இராணுவங்கள் பலமாக காணப்படுகிறது. ஹிஸ்புல்லா, ஹூதிகள் மற்றும் சிரியாவில் உள்ள படைகள் மூலம் பல முனைகளில் தாக்க முடியும். அதே நேரம் தொழில்நுட்ப வழியிலே ஒரு பலவீனம் காணப்படுகிறது. ஸ்டேலின் நவீன போர் விமானங்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஈரானின் வான் பாதுகாப்பு வலிமையானது அல்ல. ரஷ்யா சீனா ஆதரவு, பொருளாதார தடைகளை தாங்கவும் உளவு தகவல்களை பெறவும் இவர்களின் ஆதரவு உண்டு. ஆனால் பலவீனமாக உள்நாட்டு கிளர்ச்சி காணப்படுகிறது. தலைமை பலவீனமடையும் போது ஈரானுக்குள் இருக்கும் ஆட்சிக்கு எதிரான குழுக்கள் கலகம் செய்ய வாய்ப்புண்டு. இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதே நேரத்தில் அடுத்து வருகின்ற 72 மணி நேர போரிலே யார் முதலில் தாக்குவது என்பதை விட யார் அதிக தாக்குதலை தாங்குவது என்பதை வெற்றியை தீர்மானிக்கும். ஸ்டேலினுடைய வியூகத்தை பொறுத்தவரை ஈரானின் தலையை வெட்டுவதன் மூலம் அந்த நாட்டை நிலைகுலைய செய்வது. ஈரானுடைய வியூகம் எப்படி என்றால் ஸ்டேலை 1000 காயங்கள் மூலம் இரத்தப்போக்கை உருவாக்கி பலவீனப்படுத்துவது. இதனுடைய முடிவு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவின் இந்த அதிரடி நகர்வு ஈரானை ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளது. ஆனால் ஈரான் ஒரு காயம்பட்ட புலி. அதன் பதிலடி மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் அது 3ஆம் உலகப் போரின் தொடக்கமாக கூட அமைய வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த இரண்டு நாடுகளும் எப்படியான தாக்குதல்களை தாங்கும் என்பது தொடர்பில் நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். ஸ்டேல் உலகிலேயே மிகச் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு வளையத்தை கொண்ட நாடு. இது முக்கிய ஏவுகணை தாக்குதல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அயன் டோம், இது குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் ஹிஸ்புல்லா ஏவுவவற்றை 90% துல்லியத்துடன் வானிலையை அளிக்கும். டேவிட் ஸ்லிங், நடுத்தர தூர ஏவுகணைகளை தடுக்கும். ஏரோ, இவை ஈரானிடமிருந்து வரும் கண்டம் விட்டு கண்டமாயும் ஏவுகணைகளை விண்வெளியிலேயே தாக்கி அளிக்கும் திறன் கொண்டவை. ஸ்டேலால் ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கான ராக்கெட் தாக்குதல்களை தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் நீர்த்து போனால் அது ஸ்டேலுக்கு பலவீனமாக மாறும். அதே நேரம் ஈரான் எத்தகைய தாக்குதல்களை தாங்கும் என்று கேட்டால்
ஈரானின் பாதுகாப்பு என்பது அதன் புவியியல் அமைப்பு மற்றும் நிலத்தடி இராணுவ மையங்களை சார்ந்தது. ஈகிள் 44 இது ஈரானின் நிலத்தடி விமானப்படை தளம் மலைகளுக்கு கீழே நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் இருப்பதால் சாதாரண வான்வெளி தாக்குதல்கள் அல்லது குண்டுகள் இதை ஒன்றும் செய்ய முடியாது. நிலத்தடி ஏவுகணை நகரங்கள். ஈரானின் ஏவுகணைகள் அனைத்தும் நிலத்தடி சுரங்கங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இவை பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் தாங்கும் திறன் கொண்டவை. அதே நேரம் ரஷ்யாவின் S-300 அமைப்பு ஈரான் ரஷ்யாவிடமிருந்து பெற்ற S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ளது. இது இஸ்ரேலிய போர் விமானங்களை ஓரளவுக்கு தடுக்கும். தாங்கும் திறன் என்று பார்த்தால் ஈரானால் ஒரு தரைவழி போரை மிக வலுவாக தாங்க முடியும். ஆனால் இஸ்ரேலின் துல்லியமான சைபர் தாக்குதல்கள் மற்றும் உளவுத்துறை ஊடுருவல் மூலம் அதன் மின்சார மற்றும் தகவல் தொடர்பாடல் முடக்கம் ஏற்பட்டால் ஈரான் நிலைகுலையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு என்பது மிக உயர்ந்தது, ஈரானுடையது நடுத்தரமானது. நிலத்தடி பாதுகாப்பு இஸ்ரேலை பொறுத்தவரை குறைவு, நகரங்கள் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் ஈரானை பொறுத்தவரை அவை மிக அதிகம். அதேபோல தாங்கும் திறன் குறுகிய கால தாக்குதல், தீவிர தாக்குதல் என்பவை தாங்கும். அதே நேரம் ஈரான் நீண்ட கால தொடர் தாக்கத்தை தாங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இஸ்ரேல் தொழில்நுட்பத்தால் தாக்குதலை தாங்குகிறது, ஈரான் தனது நிலப்பரப்பு மற்றும் சுரங்க அமைப்புகளால் தாக்குதல்களை தாங்குகிறது. 88 தலைவர்கள் பலியான தாக்குதலில் இஸ்ரேல் பயன்படுத்திய நவீன ஏவுகணைகள் ஈரானின் நிலத்தடி பாதுகாப்பை தகர்த்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவேதான் அடுத்து வருகின்ற 72 மணித்தியாலங்கள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் எப்படியான வலுவையும் எப்படியான பாதுகாப்பையும் தரப்போகிறது என்பதே மிகப்பெரிய கேள்வியாகும்.